நாட்கோ கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லாசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் தென் நீங்க புதுசா நாட்கோ கம்பெனில வந்து வாங்க போறீங்க அப்படின்னாலும் நீங்களும் லாசஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் தென் ஹை ரிவார்டு உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இப்போ 52 வீக் லோ கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஐ வந்து 1600 வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இந்த 1600 போனதுக்கான ரீசன் என்ன, திரும்ப அந்த 1600 போனோம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு எது வந்து பிளஸ் பாயிண்டா வந்து அமையணும். ஸோ இப்போ ஏன் 800 வரைக்கும் இறக்கி வச்சிருக்காங்க, இப்போ இந்த கம்பெனி நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல கிளியர் கட்டா வந்து பார்த்தலாம். ஸோ இந்த ஓவரால் வீடியோல நாட்கோ வந்து ஏன் ஏறிச்சு, ஏன் இறங்குச்சு, எப்போ வந்து ஏறும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து 52 வீக் ஐயை தாண்டி எப்போ வந்து போகும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாட்கோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்றத வந்து நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கான வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஃபார்மா செக்டர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத. ஸோ இந்த கம்பெனி மெயினா ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜெனரிக் ட்ரக்ஸ்னும் போது இங்க பிராண்டட் ட்ரக்ஸோட காப்பி கேட் தான் ஜெனரிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க பிராண்டட் ட்ரக்ஸ்னா என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி அதிகமா R&D இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட்காக இந்த ட்ரக் வந்து தயாரிப்பாங்க. ஸோ அவங்க R&D பண்ணும்போது 100 விஷயம் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன ஒரு விஷயம் தான் சக்சஸ் ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா. ஸோ அவங்க அந்த R&D ஸ்பெண்டிங்கை கம்பைன் பண்ணி அந்த அங்க எம்ப்ளாயிஸ்க்கான காஸ்ட் எல்லாம் எல்லாமே கம்பைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அதை மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணி இவ்வளோ எல்லாமே பண்றாங்கல்ல. ஸோ அதுக்கான ப்ராஃபிட் மார்ஜினோட தான் அந்த ப்ராடக்ட் வந்து விற்பாங்க. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரைஸ்ல தான் வந்து விற்பாங்க. அண்ட் தென் அது டிமாண்டும் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் தென் இவங்க சப்ளை பண்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வால்யூம்ல தான் சப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை அவங்களால அப்படியே அதே ரேட்ல வந்து வித்துட்டு இருக்க முடியாது. இங்க கவர்மெண்டோட ரூல்ஸ் படி இங்க வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதனால அவங்க என்னதான் தயாரிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான பேட்டர்ன் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து இங்க காப்பி கேட் பண்ணி நிறைய நிறுவனம் வந்து தயாரிச்சுக்கலாம். அதுக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபைலிங்ன்றதை பண்ணணும். இந்த காப்பி கேட் ட்ரக் வந்து இங்க தயாரிச்சு விற்கிற கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அதுக்கான நேம் தான் ஜெனரிக் வெர்ஷன் ட்ரக்ஸா இருக்கு. ஸோ அதுல இந்த நாட்கோ வந்து பெரிய பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ நாட்கோ வந்து இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட மேக்ஸிமம் டிபெண்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இங்க ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இவங்களோட ஜேர்னி ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா இங்க புது புது ட்ரக்ஸ்க்கான அந்த பேட்டன்ட் வந்து போடுவாங்க. எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓகே ஆகுதோ அதுக்கான ஜெனரிக் ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். இந்த கம்பெனியோட இப்போ வந்து பிளாக் பஸ்டர் ட்ரக்கா வந்து இருந்தது ரெவல்மெட் அண்ட் தென் செமிகுலேட்டட் ட்ரக் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பிளாக் பஸ்டர் ட்ரக்கா இருந்தது. இதுல இந்த ரெவல்மெட் ட்ரக்ன்றது கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. இந்த ரெவல்மெட் ட்ரக்ன்றது ஒரு ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் தான். இந்த ரெவல்மெட்ன்ற ட்ரக்கை ஒரிஜினலா தயாரிச்சது வந்து பிரிஸ்டால் மயர்ஸ் ஸ்குப் என்ற கம்பெனி தான், BMS சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக ஒரிஜினல் பிராண்டட் ட்ரக் வந்து தயாரிச்சது. ஸோ அதோட ஜெனரிக் வெர்ஷன் தான் ரெவல்மெட்ன்ற ட்ரக். இந்த ரெவல்மெட் ட்ரக் வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரக் தான் இந்த நாட்கோ கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ இதுதான் இவங்களோட பிளாக் பஸ்டர் ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ அடுத்து செமிகுலேட்டடா இருக்கு. இது ஒரு ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸா வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது கூடவே ஆட் ஆன இன்னொரு விஷயமா இருக்கு. இங்க இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிச்சு விற்கிறதுக்குமே 180 டேஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள இந்த ஜெனரிக் ட்ரக்ஸே தயாரிச்சு வித்தாலுமே அந்த ட்ரக் அந்த ஒரு கம்பெனி மட்டும் வித்துப்பாங்க. அந்த 180 டேஸ்க்கு வேற யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர முடியாது. ஸோ இது சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிராண்டட் ட்ரக்கோட அந்த பேட்டன்டோட எக்ஸ்பைரி வந்து ஆகும். ஸோ அந்த டைம்லேயே வந்து பேட்டன் ஃபைலிங் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டன் ஃபைலிங்லேயே அவங்க இயர்லியா வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து பேராகிராஃப் 4 ஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைலிங்ஸ் வந்து அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த கம்பெனிக்கு அந்த பேட்டன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நாட்கோக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னும் போது அவங்களால அந்த ப்ராடக்ட்டை 180 டேஸ்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களால மட்டும் தான் விற்க முடியும். ஸோ மார்க்கெட்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பெனட்ரேட் ஆயிடுவாங்க. அதிக ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இங்க 30,000 விற்கிற ப்ராடக்ட்டை 3000 விற்கும் போது இவங்க வந்து அந்த R&D ஸ்பெண்டிங் வந்து பண்ண போறது கிடையாது. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ப்ராஃபிட் மார்ஜின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா இங்க மார்க்கெட் ஷேரை டக்குன்னு போய் பிடிக்கணும்ல. இந்த மார்க்கெட்ல எல்லாருமே அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா கம்மியான மார்ஜின்ல அதிக ப்ராடக்ட் விற்கும் போது இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியுமே இந்த கம்பெனி வந்து இந்த 180 டேஸ்க்கான அந்த எக்ஸ்க்ளூசிவ் பீரியட் வந்து கிடைக்கிறதுக்காக நிறைய வந்து போராடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபைலிங் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. இந்த ரெவல்மெட்டுக்குமே அப்படிதான் பண்ணாங்க. ஸோ ரெவல்மெண்ட்லயுமே நிறைய ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த APIன்றது ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் பார்மாசூட்டிகல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த APIனா என்ன எதுன்னு உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்க. சண்டே அன்னைக்கு அந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்மாசூட்டிகல் கம்பெனிஸ்னு சொல்லி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த APIனா என்னன்றதெல்லாம் டீடைலா வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் புரியலையா நீங்க அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, ஓகே. இந்த APIனா என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அந்த ஃபார்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இருக்கும். ஸோ அந்த மெடிசனுக்கு அதுதான் ஆக்டிவான இன்கிரீடியன்டா இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த கம்பெனியோட லைசன்சிங் அண்ட் தென் பார்ட்னர்ஷிப்பா வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி US மார்க்கெட்ல அவங்க அதிகமா பெனட்ரேஷன் இருக்காங்க. US மார்க்கெட்ல பெனட்ரேஷன் இருக்காங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சே ஆகணும். ஸோ அப்பதான் ஈஸியா வந்து பெனட்ரேஷன் ஆக முடியும், லைசன்ஸ் ஈஸியா வாங்கிட முடியும். ஸோ அதுக்காக மைலான் அப்படின்ற கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மைலான் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அந்த மார்க்கெட்டிங் எல்லாமே அந்த மைலான் கம்பெனி பார்த்துப்பாங்க. இவங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்து போய் கொடுத்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் அந்த கம்பெனி பார்த்துப்பாங்க. ஸோ எங்க ப்ராஃபிட் ஷேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடக்கும். பட் ஆனால் அந்த லைசன்சிங்கும் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்
ஸோ அது வந்து ஒரு கம்பெனிக்கு தேவை. அப்பதான் உங்களால யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல்ஸ் அந்த யூஎஸ் மார்க்கெட்ல போய் ஈஸியாக பெனட்ரேட் ஆகுது, அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நாட்கோ கம்பெனி வச்சிருக்குது மைலான் கூட. அடுத்து வந்து நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே இந்தியால வந்து நாட்கோ கிட்ட இந்த கேன்சருக்கான ட்ரக்ஸ்லாம் அதிகமா வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதர் ஃபார்முலேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. நிறைய இந்த ஏபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்லயும் டாமினன்ஸ் வந்து இருக்காங்க. பட் ஆனாலும் பெரிய டாமினன்ஸ் தான் இருக்குது இந்த ஜென்ரிக் வெர்ஷன்ஸ். அது வந்து யூஎஸ் அண்ட் தென் யூகேல வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா தான் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து எப்போ வந்து அதிகமா ஜென்ரேட் ஆகி வரும், அண்ட் தென் இந்த கம்பெனி எப்படி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க இந்த ஜென்ரிக் வெர்ஷன் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க நாட்கோ நிறுவனம் தான் இங்க மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல வந்து விற்பாங்க. ஸோ இங்க மைலன் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் எல்லாமே நடக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு 30 to 40% ஆஃப் ரெவன்யூ உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் அதுல மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் சேல்ஸ் பண்றதுக்கும் இவங்க மைலான் யூஸ் பண்ணிக்கவே. ஸோ இதுல இருந்து பெருசா உங்களுக்கு ரெவன்யூ வராது. ஸோ இது ஃபுல்லாவே மைலான் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துரும். பெரிய அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ உங்களுக்கு எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா, எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 180 டேஸ்க்கான அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 180 டேஸ்ல அவங்க எவ்வளவு அமௌண்ட் விற்கிறாங்களோ அது டேரக்டா இந்த நாட்கோ கம்பெனிக்கு தான் போய் சேரும். அது அந்த மைலான் கம்பெனிக்கு போய் சேராது. அதுக்கப்புறம் விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மைலான் கம்பெனியோட அந்த ஷேர் வந்து இருக்கும். பட் ஆனா அந்த 180 டேஸ்ல அவங்க விற்கிறது டேரக்டா இந்த கம்பெனிஸ் தான் வந்து சேரும். ஸோ இது நாட்கோ கம்பெனிக்கு பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஷேரிங்கா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்க்கும்போது, இந்த கம்பெனி பெருசா அந்த மார்க்கெட்டிங் அண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அந்த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உள்ள போத்தவல, அண்ட் அந்த ட்ரக்கான அப்ரூவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்ல எஃபர்ட் போட தேவையில்ல. அது எல்லாமே அந்த மைலான் நிறுவனம் வந்து பார்த்துப்பாங்க. இந்த கம்பெனி அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணோம், அதுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே வாங்கி எடுத்துட்டு வரணும். அதுக்கான லிட்டிகேஷன்ஸ் வார்த்தைலாம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இந்த நாட்கோ கம்பெனிக்கு பெரிய பிரச்சனையாவே வந்து இருக்கும். அண்ட் தென் இந்த கம்பெனியில் என்னதான் ட்ரக் வந்து இவங்க தயாரிச்சாலுமே அதோட பேட்டர்ட்டே எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ற விதமா என்ன ட்ரக் வந்து இருக்கு, அடுத்து பிளாக் பஸ்டர் ட்ரக் வந்து எதுவா இருக்க போகுதுன்றதை பொறுத்து இந்த கம்பெனி டிசைட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்போ வந்து ஏறும் அப்படின்றத நம்ம வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இப்போ இந்த ரெவில்மெட்ன்ற ட்ரக் வந்து இங்க ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான எல்லாமே பிளானுமே போயிட்டு இந்த 2024 2025 எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓகே ஆயிட்டு. ஸோ அதோட இந்த 180 டேஸ்க்கான அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியடும் சரி, அந்த ப்ராடக்ட்லையும் இவங்க சேல் பண்ணலாம்னு இந்த வந்த நியூஸ்ல இருந்தே இந்த ஷேர் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2026 ஜான்ல வந்து பார்த்தோன்னா இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வந்து முடிய போறதா வந்து நியூஸ் வந்து அப்படியே வந்து இந்த ஷேர் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் முடியுது அப்படின்னும் போது அதுக்கு திரும்ப மேட்ச் அப் பண்ற விதமா அடுத்த பிளாக் பஸ்டர் ட்ரக்கா எதுவா வந்து இருக்க போகுது அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குற விதமா எதனா ஒரு ட்ரக் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸை திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இல்ல அப்படின்னா இந்த ஷேர் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி 1600 வரைக்கும் போனதுக்கான ரீசன் வந்து அந்த கம்பெனியோட ரெவில்மெண்டோட ட்ரக்ன்றது நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக்கா அந்த கம்பெனிக்கு வந்து அமைஞ்சது. அதுல இருந்து அதிகமாக அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நடந்தது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லணும் அப்படின்னா, டாமிஃப்ளூன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்கோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் யூஎஸ் கம்பெனியோட ஒரு ட்ரக்ல இருந்து இந்த காப்பி கேட்டா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களால அடுத்த ட்ரக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதை லான்ச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பிளாக் பஸ்டர் ட்ரக்கா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமையல இந்த கம்பெனிக்கு. இந்த பேட்டன்ட்லயும் அவங்க அதிகமாக ஜெயிக்க முடியல. ஸோ அதனால இந்த பினான்சியல் இயர் 2021 to 22 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி குவார்டர்லியில லாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ட்ரக்கோட எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னும் போது அதை கேட்சப் பண்ற விதமா இன்னொரு ட்ரக் வந்து அமையணும். ஸோ அது அமையல அப்படின்னா இந்த கம்பெனி போய் பெரிய பிரச்சனை முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ்னால இந்த கம்பெனி வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் இந்த அப்சர்வேஷன்ஸ் அண்ட் தென் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். மெயின் அந்த ஷேர் வந்து இறக்குறது இந்த ரீசனால தான் இருக்கிறாங்க. அண்ட் தென் இதை ஏற்றதுக்கான ரீசனுமே அதுவா தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ட்ரக் பிளாக் பஸ்டர் ட்ரக் அமைஞ்சதுன்னும் போது இந்த ஷேர் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ரெவில்மெண்ட் ட்ரக்லாம் நல்லா பிளாக் பஸ்டரா போச்சு. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்றி எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வந்து இப்போ ஜனவரி 2026 வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அந்த ரெவில்மெண்டோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வந்து முடிய போகுது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ட்ரக் வந்து எதுவா இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து வருது. ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடை கிடைக்கல இன்வெஸ்டர்ஸ் மத்தியில. ஸோ அதனால அந்த ஷேர் பிரைஸ் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 52 வீக் லோவான 720 வரைக்கும் போயிட்டு இப்போ 830 வந்து பார்த்தீங்கன்னா 830 850 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. என்னதான் ஷேர் பிரைஸ் கம்மியா ட்ரேட் ஆனாலுமே இங்க மக்கள் மத்தியில இருக்கிற பயம் வந்து திரும்ப வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போதைக்கு குவார்டர்லியே நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே ஃபைன். பட் ஆனா திரும்ப வந்து பிளாக் பஸ்டர் இருக்க எதுவும் அமையல போது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் தானே அப்படின்ட்டு யாரும் வந்து வாங்காம அப்படியே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐ ரிஸ்க் அண்ட் தென் ஐ ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி அதான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஷேர் வந்து ஏன் இறங்குது, ஸோ ஏன் ஏறுது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த பிரைஸ் வந்து இந்த 1600 வந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த கம்பெனின்னும் போது, இப்போ இந்த கம்பெனி ஏற்கனவே அதுக்கான பிளான்லாம் கரெக்டாக தான் எடுத்து வச்சு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபைலிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட இந்த ரெவில்மெண்ட் ட்ரக்கை இங்க காம்பன்சேட் பண்ற விதமா அதுக்கான பிளாக் பஸ்டர் ட்ரக்கா வேற எதனா ட்ரக் வந்து அமையணும் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனிக்கு என்ன ட்ரக் இருக்கு அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கு. இந்த நோவோ நார்டிஸ்கோட வீகோவி ப்ராடக்ட்டுக்கு அகைன்ஸ்டா இவங்க வந்து நாட்கோ வந்து ஃபைலிங்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து கோர்ட் கேஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்கு.
ஸோ இந்த பேட்டன்ட் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னும் போது இதுதான் நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ட்ரக்கா இந்த நாட்கோ கம்பெனிக்கு அமையும். ஸோ அமைஞ்சதுன்னும் போது இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது நடந்தாதான் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏறும். ஸோ இது வந்து பார்த்தா இது வரைக்கும் பாஸ்டா வந்து நடந்தது இந்த மாதிரி தான் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ திரும்ப அதே வந்து ரிப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் பிரைசஸ் வந்து போகும். இது எல்லாமே பாஸ்ட் டேட்டா வச்சு ஸோ நம்ம அந்த மாதிரி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு இந்த வெயிட் லாஸ் ட்ரக் வந்து இவங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இந்த நோவோ நார்டிஸ்கோட வீகோவி ட்ரக் வந்து இந்த பிராண்டட் ட்ரக் வந்து இவங்க காப்பிகேட் பண்ணி ஆகணும். அந்த ஜென்ரிக் வெர்ஷன் வந்து அதுல இருந்து தயாரிச்சே ஆகணும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து அவங்க ஜெயிக்கணும். ஸோ அது ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து டாக்டர் ரெட்டி அந்த நாட்கோ ரெண்டுமே வந்து பண்ண போறாங்க ரெண்டு பிளேயருமே. பட் நாட்கோ வந்து அந்த 180 டேஸ்க்கான அந்த எக்ஸ்க்ளூசிவ் பீரியடோட வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்களால பெட்டரான மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வரைக்கும் அதுக்கான அப்ரூவல் வந்து கிடைக்கல. அப்ரூவல் கிடைச்சது அந்த எல்லாமே வந்து பிளஸ் மூமெண்டா அமைஞ்சது அப்படின்னும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா நடக்கும். ஸோ இந்த ஒரு வெயிட் லாஸ் அந்த செம்பிளிகேட்கான அந்த ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28 பில்லியன்ல இருந்து 30 பில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல்ல இதுக்கான மார்க்கெட் ஷேர்ன்றது வந்து இருக்கு. ஸோ அதை வந்து இப்போதைக்கு ரெண்டு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிராண்டட் ட்ரக்ஸ் தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து எலிலியோட மோஞ்சரான்ற ட்ரக் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொன்று நோவோ நார்டிஸ்கோட வீகோவின்ற ட்ரக் வந்து போயிட்டு இருக்கு. இந்தியாலையுமே வந்து லான்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராண்டட் ட்ரக்ஸோட ஜென்ரிக் வெர்ஷன்ஸை இந்த கம்பெனி வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் அடுத்த ரெவல்மெண்டா வந்து இருக்கும் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமா வந்து இருக்கு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்தது அப்படின்னா இந்த ஷேர் வந்து போகும். இல்லை அப்படின்னா திரும்ப வந்து டவுன் ஆகிற சான்சஸ் தான் அதிகமாக வந்து இருக்கு. ஸோ ஓவராலா உங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாட்கோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அண்ட் தென் பேட்டன்ட் வார்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய ஃபைலிங்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனியை பத்தி இந்த பேட்டன்ட் அந்த கோர்ட் கேஸ் எதனா வருது அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது என்ன நியூஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா படிச்சாதான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த கம்பெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும். பேட்டன் லிட்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். கோர்ட்ல வந்து வார் போயிட்டே தான் இருக்கும். இந்த கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனிக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் ட்ரக்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து தயாரிச்சு வைக்கிறதுக்காக பேட்டன் ஃபைலிங் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆனா R&D ஸ்பெண்டிங்லயுமே அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் கன்சர்ன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கம்பெனில இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்லிக்கா தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட பிசினஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சிக்லிக்கலா தான் வந்து இருக்கும். சிக்லிக்கலானா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தலாம் இந்த ரெவல்மெண்ட் ட்ரக் வந்து இருக்கு. ஸோ அந்த ரெவல்மெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப் ஆகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வருதோ திரும்ப வந்து அப்பாவும் திரும்ப வந்து டவுன் ஆகும். ஸோ சிம்பிளா லாஸ்ட் ஒரு 10 இருந்து 15 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஒரு பேட்டர்னே எப்படி இருக்கு அப்படின்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகுது, 3 வருஷம் டவுன் ஆகுது, திரும்ப 3 வருஷம் அப் ஆகுது, 3 வருஷம் அப் ஆகுது, இல்ல டவுன் ஆகுது. இந்த மாதிரி 3 வருஷமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிக்கிக்கான பேட்டர்ன் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த பிளாக் பஸ்டர் ட்ரக் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்னா அந்த பிளாக் பஸ்டர் ட்ரக் எதுவும் அமையலன்னும் போது டவுன் ஆகுறது. ஸோ அந்த ஏன்னா பேட்டன்ட் ஜெயிக்காம விட்டாங்கனாலும் டவுன்ல இருக்கும். பேட்டன்ட் என்ன ஜெயிச்சாங்க அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியடோட வந்து ஜெயிக்கிறாங்கன்னு போது அப் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட பிரைஸ் வந்து இருக்கும். இது வந்து இந்த 527 ரூபாய் 2022 23 அந்த டைம்ல 24 இந்த ஸ்டார்டிங்ல இருந்த டைம்லாம் அது வந்து பார்த்தா அந்த 3 வருஷம் இந்த டவுன் ஆன சிக்லிக்கல் பீரியட். ஸோ திரும்ப வந்து அப் ஆனது இந்த 3 இயர்ஸ்க்கான அந்த அப்போர்டான அந்த ஒரு சிக்லிக்கல் பீரியட். ஸோ திரும்ப இப்போ வந்து அந்த டவுன் ஆகுதுக்கான சிக்லிக்கல் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் இந்த கம்பெனி வந்து இந்த ட்ரக் எல்லாம் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா திரும்ப வந்து அப்போர்ட் ராலி வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ இருக்க இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு இது வேல்யூடான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வேல்யூல தான் வந்து இருக்கு. 9 தான் இருக்கு பின்றது. ஸோ கண்டிப்பா வேல்யூல தான் வந்து இருக்கு. பட் ஆனாலும் அதிக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்து கீரியஸ்க்கு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த 1600 அப்படியே உடனே போகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர்லாம் என்கிட்ட வந்து கிடையாது. இது வரைக்கும் நடந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து நடந்தா அப்படி வந்து பார்த்தோம்னா போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். பட் ஆனால் கன்ஃபார்மா போமான்றதுலாம் எனக்கு வந்து தெரியல. ஸோ பார்க்கலாம் அது என்ன இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய். இந்த ஒரு ஸ்டடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல இதே மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான கம்பெனிஸோட ஸ்டடிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ பாய். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 51% நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. 41% சப்ஸ்கிரைப்ட் ஆளுங்க வந்து பாக்குறாங்க இந்த சேனல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொல்லி தானே ஆகணும். ஸோ அதனால தான் சொல்றேன். அந்த ஒரு மெட்ரிக்ஸ் வந்து எப்போ கம்மியாகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லாமா வேணாம்ன்றலாம் அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.